வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக் வெயிட் லாஸ். இதை பற்றி பேசுகிறதுக்கு சுத்தமாக ரைட்ஸ் இல்லாத ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லலாம். 2021 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவே ஃபஸ்ட்டு கமெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து 3/4 வந்து என்னோடய ஆர்ம்ஸ் தான் தெரியுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை யூடியூப்பில் போடாமல் எங்கிட்ட டைரெக்டாக சொன்னாங்க. என்னை வந்து மோட்டிவேட் பண்ணவங்கள விட ஸ்க்ரீனில் பாதி நான் தான் இருக்கேன்னு சொன்னவங்க தான் அதிகம். பட் ஸ்டில் இதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கல. நம்ம வந்து அதிகமாக ஒரு மேக்கப் போடுறோம், இல்லை ஒரு ஒப்பனைகள் கொடுத்து முகத்தை அழகாக்கிக்கிறோம், இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அழகு மட்டுமே போதுமானது இல்லை, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஒரு மூமெண்ட்டில் தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இல்லை, ஆரோக்கியத்தை ஃபோக்கஸ் பண்ணுற யாருக்காக இருந்தாலும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வெயிட் லாஸ் பற்றி பேசும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு சீக்ரெட் டிப்ஸ் தான். ஒன்று, கேலரிஸ் எப்படி டெஃபிசிட் பண்ணுறது, இல்லை கேலரிஸ் எப்படி பர்ன் பண்ணுறது. என்னடா இவ கேலரி டெஃபிசிட்ன்றா பர்ன்ஸ்ன்றா ஒன்றும் புரியலை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷன் அவனுடைய சாதாரண விஷயங்களை ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படின்னா 2200 2500 கிலோ கேலரிஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. எப்படி நமக்கு கார்லாம் போகிறதுக்கு ஃபியூவல் தேவைப்படுது, பெட்ரோல், அந்த மாதிரி மனுஷனுக்கு கிலோ கேலரிஸ் இருந்தால் தான் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்குகளை வந்து பண்ண முடியும். ரொட்டீன் ஒர்க்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நார்மலான லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. மூச்சு விடுறது, நிற்கிறது, நடக்கிறது, ஹார்ட் துடிக்கிறது, லங்ஸ் சுருங்கி விரியறது, ரத்த ஓட்டம், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. இதுதான் நம்ம கிலோ கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நமக்கு 2200 2500 கிலோ கேலரிஸ் போதுமானதாக இருக்குது. பட் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற ஃபுட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமாக எவ்வளோ நம்மளோட ரிக்வயர்ட் கிலோ கேலரியோ அதை விட அதிகமாகவே எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இட்லியில் 60 65 கிலோ கேலரி இருக்கும். ஒரு ஆப்பிளில் 65 கிலோ கேலரி இருக்குது. ஒரு தோசைன்னு பார்த்தீங்கன்னா அதுவே 125 கிலோ கேலரி. ஸோ நீங்கள் ஒரு இட்லியும் ஒரு தோசையும் சேம் நம்பராக நம்ம பார்த்தாலுமே கிலோ கேலரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா தோசையில் நிறைய கிலோ கேலரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஜஸ்ட் 1 or 2 ஃபுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 1 டேக்குள்ளே ஃபுட்டு எழுதி கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது 2200 கிலோ கேலரியிலேருந்து 2500க்கு மேலே போகக்கூடாது. பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிக்கும் போதே நல்ல சுகர் போட்டு ஒரு டீ சாப்பிட்றோம். ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகர்லேயே 16 கிலோ கேலரிஸ் இருக்குது. அதுவும் ஒயிட் சுகர் ரொம்பவே மோசமானது. நம்ம டீ சாப்பிடும்போது சிலர் பிஸ்கட்டோடு சேர்த்து சாப்பிட்றாங்க. அகெயின் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெவியாக எடுக்கிறோம். இந்தியன்ஸ் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு மித்தாவே வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் அகெயின் சாப்பிட்றோம். மிட் மார்னிங் அரௌண்ட் 11 o'clock ஒரு டீயோ ஸ்நாக்ஸோ அதை எடுத்துக்கிறோம். லஞ்சு ஹெவியாக சாப்பிட்றோம். டின்னர் லேட் நைட்டாக சாப்பிட்றோம். இது எல்லாமே ஒரு ராங் ப்ராக்டிஸ். இதெல்லாம் நீங்கள் எழுதி கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3000 4000 கிலோ கேலரிஸ் கிட்ட சிலப்போ போயிடும். பிரியாணிலாம் ரொம்ப ஹை கேலரி ஃபுட்டு. இந்த பிரியாணிலாம் எடுக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு 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 டயட்டையே நம்ம மிஸ் பண்ணணும். நைட் டின்னர் சாப்பிட்டா கூடாது. லஞ்ச் வந்து பிரியாணி எடுக்கிறப்போ நம்ம அப்படி பண்ணுறதில்ல. 3 நேரம் அப்படியே அலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 2200 2500 கிலோ கேலரிக்கு மேலே நம்ம உடம்பு வந்து பர்ன் பண்ணலை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடிஷ்னலாக இருக்கக்கூடிய கிலோ கேலரிஸ் எல்லாமே கொழுப்பாக மாதிரி உடம்புல அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிருது. இதனால தான் நமக்கு வெயிட் போடுது. அப்போ இந்த வெயிட்டை குறைக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிலோ கேலரிஸை எக்ஸசைஸ் மூலமாக பர்ன் பண்ணுறது. இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, கார்டியோ ஒர்க் அவுட்டு, வாக்கிங் வந்து பிரிஸ்க் வாக்கிங், நல்ல ஸ்வெட் ஆகிற மாதிரி போகணும். ஒரு ட்ராப்பு ஸ்வெட்டிங் வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட சம் பர்டிகுலர் ஆஃப் கிலோ கேலரி பர்ன் ஆனால் தான் அந்த ட்ராப் வெளியே வரும். ஸோ மினிமம் ஒரு 300 to 400 கிலோ கேலரி டெய்லி பர்ன் பண்ணணும். நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கிலோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறோம். பட் சிலர் வந்து நிறைய வெயிட் இருக்கிறதுனால என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, வாக் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இனிஷியலாக இந்த வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கேலரி டெபிசிட் பண்ணிக்குவாங்க. அதாவது 2200 கிலோ கேலரி நமக்கு தேவைப்படுதுன்றப்போ அவன் 900 கிலோ கேலரிக்கு மேலே இன்டேக்கே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி ஆல்ரெடி இருக்கிற ஃபேட்டை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி அதுலேருந்து கிலோ கேலரிஸ் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எல்லாத்தையுமே ஒரே நாளில் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மறந்து போயிடும். ஸோ இன்னிலிருந்து
நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக என்னோட வெயிட் என்னங்கிறத உங்களுடைய இந்த ஸ்க்ரீனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆமாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ தெரிலனாலும் 96.7 கேஜி இருக்கேன். இன்னும் ஒரு 2.3 இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 100 கேஜி ஆயிடுவேன். ஸோ இந்த வெயிட்டை நான் எப்படி லாஸ் பண்ண போகிறேன், டெய்லி என்ன மாதிரி ஃபுட் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன், டெய்லி டிப்ஸு, இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு கண்டினியூஸாக போட்டுட்டு 3 மந்தோட எண்டில் என்னோடய வெயிட் லாஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி நான் ஃபுட் பேட்டர்ன் என்ன சாப்பிடணுங்கிறத நான் அட்வைஸ் பண்ணுறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. யாரா டயட் பேட்டர்ன் சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் நர்சிங் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு, எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் வச்சு நான் அப்ளை பண்ணி நான் பண்ணுற டெய்லி ரொட்டீன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சேர்ந்து வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணுவோம். உங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய அன்பானவர்களையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.